Independence Day in India, celebrated today, that is 15th August 2025, marks the liberation from British rule in 1947. But actually, this day is a celebration of freedom, patriotism, and unity, and commemorating the sacrifices of countless freedom fighters who contributed to India's independence. We read in Matthew 6:33 that seek first the kingdom of God. We need to seek God first. So, let us all join together for the prayer song which is to be dealt by our singers. இறை வணக்கம். அகிலம் படைத்திட, அறிவை வளர்த்திட, அன்பை கொடுத்திட, விண்ணின் ஒளியாய், மண்ணின் கனியாய், கண்ணின் கருவிழியாய் வந்த இறைவா, நீர் எங்கள் இதயத்தின் இறைவனாய், சமாதானத்தின் ஊற்றாய், அருளின் அமுத சுரபியாய், இன்றும் என்றும் அருள் புரிய உம் பாதமலரை பணிகிறேன் என் பரமனே. இறை வணக்கம். பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேலைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேலைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறக்கும் முன்னமே என் பேரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பேரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழ் அன்னையை முத்தான தமிழில் பாட வருகிறார்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிறமடந்த கெளிலொழுகும், சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில், தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாளும், தக்க சிறு பிறை
தலை நுதலும் தரித்தனரும் திரகவுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை சிரம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மும்மத வழிபாடு. முதலாவதாக ரீடிங் ஃப்ரம் பைபிள். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை திருவசனங்கள் 32, 34, 36 முடிய. உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்களும் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாக இருப்பீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பகவத்கீதை. மனதை வென்றவனுக்கும் மனமே சிறந்த நண்பனாகும். ஆனால் அவ்வாறு செய்ய தவறுவனுக்கு அதுவே மிகப்பெரிய விரோதியாகும். குரான். விரோதிகளை வெறுக்காதீர்கள், ஒரு நாள் அவர்களும் தோழராக கூடும். மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், இறைவனின் நேசம் தானாகவே கிடைக்கும். Welcome speech by our beloved English teacher, Mrs. Chitra. Freedom in the mind, faith in our heart, memories in our soul. A very good morning to one and all present here. I would like to extend a warm welcome to our Honorable Chief Guest, Joint Director, Department of Sericulture, Mr. Ilayaraja. Welcome, sir. Respected correspondent and headmisters of our school, it's an honor to welcome you in this occasion. As a community, we are committed to providing our students high quality education and discipline. Together, we will make our school a better place for all our students. Welcome, sir. Teachers, office staff, parents and our students who have gathered here today for the celebration of the 79th Independence Day of our country. I welcome you all on behalf of our St. Francis Xavier's family. Today, we are reminded of our freedom fighters. Once again, I welcome you all. Thank you. I would like to invite our chief guest to hoist the flag now. Please come, sir. The flag is the symbol of our resilience, perseverance, and spirit of nationalism. The tricolor, not only India's pride, it is the pride of the world that houses a country that is the largest democracy sporting unity in diversity. Let the tricolor fly high in the air for eternity. பட்டொளி வீசும் பாரத கொடி ஏறட்டும், பாரத மாந்தர்கள் மகிழட்டும், நெஞ்சினில் இனிப்பு திகட்டட்டும், சத்திய தர்மம் நிலைக்கட்டும், சமாதானம் நிலைக்கட்டும். இந்த சுதந்திர தேசத்துக்காய் இன்னுயிரை தியாகம் செய்தோருக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். மனதில் விடுதலை, வார்த்தையில் நம்பிக்கை, உள்ளத்தில் பெருமை பொங்கி வழிய கொடியேற்ற எங்கள் சிறப்பு விருந்தினரை அழைக்கிறோம். Flag salute.
இப்பொழுது எங்கள் பள்ளியினுடைய அணிவகுப்பு மரியாதையை எங்கள் சிறப்பு விருந்தினருக்கு செலுத்த நாங்கள் இருக்கிறோம். அணிவகுப்பு மரியாதை. வீர நடை போடும் எங்கள் மாணவர்கள் கடந்த காலம் கடந்து தங்கள் சாதனைகளை வணங்கி தங்கள் தவறுகளை எண்ணி அதிலிருந்து முன்னேறி செல்ல வாழ்க்கை பாடங்களை கற்றுத் தேர்ந்து தற்பொழுது நாளைய வெற்றி நாளை நோக்கி நடை போடுகிறார்கள். ஆம், என் வெற்றியையோ தோல்வியையோ நான் பெரிதாக எண்ணுவதில்லை. என் நோக்கமெல்லாம் முன்னோக்கி செல்வது மட்டுமே. ஒருவேளை நான் தவறி கீழே விழுந்தாலும் எழுந்து திரும்ப நடப்பேன், என் நடையை தொடருவேன் என்று சொல்லி அணிவகுப்பு மரியாதையோடு கூட எங்கள் மாணவர்கள் முன்னேறி செல்கிறார்கள். கொடிப்பாடல். தாயின் மணி கொடிப்பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி. தாயின் மணி கொடிப்பாரி ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியில் மேல் வந்து மாதரம் என்று ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியில் மேல் வந்து மாதரம் என்று பாங்கினெழுதி திகழும் செய்ய பாங்கினெழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பாரி. தாயின் மணி கொடிப்பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி. தாயின் மணி கொடிப்பாரி. உறுதிமொழி. இந்தியா எனது நாடு. இந்தியர் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள். என் நாட்டை நான் பெரிதும் நேசிக்கின்றேன். இந்நாட்டின் நான் பழம்பெருமைக்காகவும் பண்புக மரபி சிறப்பிற்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன்.
இந்நாட்டின் பெருமைக்கு தகுந்து விளங்கிட என்றும் பாடுபடுவேன். என்னுடைய பெற்றோர், ஆசிரியர்கள், எனக்கு வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன். எல்லாரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன். என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் உழைத்திட முனைந்து நிற்பேன். அவர்கள் நலமும் வளமும் பெறுவதிலேதான் என்றும் மகிழ்ச்சி காண்பேன் என்று உறுதிமொழி கூறுகிறேன். Masteral, கூட்டு உடற்பயிற்சி. The purpose of Masteral is to improve discipline, coordination, communication, unity, teamwork and physical fitness among participants. எம் பள்ளியின் கூட்டு உடற்பயிற்சி எங்கள் மாணவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு குழுவாக செயல்படும் திறனையும் வளர்க்கிறது. இதோ இப்பொழுது எங்கள் பள்ளி மாணவர்களின் கூட்டு உடற்பயிற்சி. Thank you, students. Next, Independence Day speech by 7th standard student Daria. An interesting thing that I have to share with you is we have twin girls in our school. One is Daria and the other one is Damia. Both girls are sharing our speech today. So Daria is going to give her Independence Day speech now.
Happy Independence Day. Good morning, everyone. My name is Tarya. Today is 15th August and we are celebrating our 79th Independence Day. At first, I wish you all a very happy Independence Day. Independence Day is our national festival. We got freedom on 15th August 1947 from the British rule. On this day, we remember the sacrifice of our great freedom fighters. We should understand the importance of this great day. I am proud to be an Indian and I love my country very much. Thank you. Jai Hind, Jai Bharat. அடுத்ததாக சுதந்திர தினம் பற்றி சொற்பொழிவாற்ற வருகிறார் நமது மாணவி தமியா, இரட்டையர்களில் ஒருவர். வணக்கம். தலைமை ஆசிரியை, ஆசிரியர், மேடையினருக்கும் பெற்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் இன்று நாம் பெருமையாக கொண்டாடும் நாள் சுதந்திர தினம். இந்தியாவின் 79வது சுதந்திர தினமாகும். இந்த நாளில் 1947 ஆகஸ்ட் 15 அன்று நமது நாடு பிரிட்டானியர்களிடமிருந்து விடுதலை பெற்றது. இந்த விடுதலையை பெற்றெடுக்க மிகப்பெரிய தியாகங்கள், போராட்டங்கள் நடந்தன. மகாத்மா காந்தி, நேதாஜி, சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள் தங்கள் வாழ்நாளையே நாட்டுக்காக அர்ப்பணித்தார்கள். சுதந்திரம் என்பது வெறும் சொந்தமாக இருப்பதல்ல, அது பொறுப்பும் கூட. நாமும் ஒரு சிறந்த இந்தியர்களாக இந்தியர்களாக வளர்ந்து இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும். இந்த நாளில் தேசிய கொடியை ஏற்றி தேசிய கீதம் பாடி நாட்டுப்பற்று மிக்க உணர்வுடன் இருப்பது ஒரு பெருமை. நம் முன்னோர்களின் தியாகத்தை நினைத்து நன்றி செலுத்தும் நாளாக இதனை கொண்டாடுவோம். இதை போன்ற விழாக்கள் நமக்கு ஐக்கியம், ஜனநாயகம், சகோதரத்துவம், சுதந்திரம் போன்ற மதிப்புகளை நினைவூட்டுகின்றன. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம். நன்றி. Thank you, Damia. And this is a time of prize distribution for our hockey students who have won the zonal match. So I would like to call upon our coach Sarathi to come on stage, please. So I'm handing over the mic to my correspondent and the HM here. பள்ளிக்கல்வித்துறை நடத்தக்கூடிய ஆர்டிஎஸ் போட்டிகளானது குறுவட்ட அளவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. திண்டுக்கல் மாவட்டத்தில் குறுவட்டம் ஆ ஜோனல் ஏ பிரிவில் நடைபெற்று முடிந்ததில் நமது பள்ளி மாணவர்கள் வாலிபால் அண்டர் 14 பாய்ஸ் 2ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கான சான்றிதழ்களை நம்முடைய இணை இயக்குனர் பட்டு வளர்ச்சித்துறை அவர்களின் கரங்களில் இருந்து பெற்றுக்கொள்ள டீம் மாணவர்கள் அப்படி இணைந்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாலிபால் பாய்ஸ், அதனைத் தொடர்ந்து அண்டர் 14 கேர்ள்ஸ் ஹாக்கி, அண்டர் 14 ஹாக்கி கேர்ள்ஸ் டீம் ரெடியாக வந்துருங்க. அதனைத் தொடர்ந்து அண்டர் 17 கேர்ள்ஸ், அதனைத் தொடர்ந்து அண்டர் 17 பாய்ஸ், அதனைத் தொடர்ந்து அண்டர் 19 கேர்ள்ஸ், அதனைத் தொடர்ந்து அண்டர் 14 பாய்ஸ், அதனைத் தொடர்ந்து அண்டர் 19 பாய்ஸ் டீம் அவங்க டீம் பக்கத்தில் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக அண்டர் 14 கேர்ள்ஸ் வின்னர்ஸ், ஏ ஜோனல் வின்னர்ஸ், அவருடைய கோல் 11-0. அடுத்ததாக அண்டர் 17 கேர்ள்ஸ் 8-0 வின்னர்ஸ். முதலிடம் பெற்ற அண்டர் 17 பாய்ஸ், அண்டர் 17 பாய்ஸ் வின்னர்ஸ்.
அடுத்ததாக அண்டர் 14 பாய்ஸ் இரண்டாம் இடம் பெற்ற அண்டர் 14 பாய்ஸ் இரண்டாம் இடம் பெற்ற அண்டர் 14 பாய்ஸ் ஹாக்கி அண்டர் 14 பாய்ஸ் இரண்டாம் இடம் பெற்றவர்களை பாராட்டுவோம். போராட்ட களம் கண்டவர்கள் இவர்கள். இன்று போராட்ட வீரர்களை பற்றி நாம் பெருமையாக பேசுகின்றோம். வாழும் காலத்தில் போராடியவர்கள். அடுத்ததாக அண்டர் 19 பாய்ஸ் இரண்டாம் இடம் பெற்ற இரண்டாம் பரிசு பெற்ற ஹாக்கி அண்டர் 19 பாய்ஸ் முன் வரும்படி அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக ஹாக்கி கேர்ள்ஸ் அண்டர் 19 இரண்டாம் இடம் பெற்ற மாணவிகளை அன்போடு அழைக்கின்றோம். பரிசு சான்றிதழ்களை வழங்கி மாணவ மாணவியரை ஊக்குவித்த நமது இணை இயக்குனர் வளர்ச்சித்துறை அவர்களை அன்போடு அவர்களுக்கு நான் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். On behalf of our St. Francis Xavier family, I'm sorry, as a family, I invite one of our family members, the Joint Director, Department of Sericulture, as our chief guest here. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், தன் மகனை சான்றாளன், கல்வியாளன், ஒழுக்கங்களில் சிறந்தவன் என்று பலரும் போற்றுவதை கேள்வியுற்ற தாய், அவனை பெற்ற பொழுதிலும் பெரிதாக மகிழ்ந்தாள். மாணவனாய் கல்வி ஒழுக்கங்களில் சிறந்து விளங்கும் போது பெற்ற இன்பத்திலும் ஊரார் எல்லாரும் இவரை பாராட்டும் பொழுது உயர்ந்த நிலையில் பார்க்கும் பொழுதும் வளர்த்த தாயாக பெருமையுடன் சற்று கர்வமும் தலைக்கேற ஆணவத்துடனும் என் மாணவன் நான் வளர்த்தவன் என்று கண்களின் ஓரத்தில் சிறுதுளி கண்ணீரோடு உங்கள் ஆசிரியர்கள் உங்கள் அருகில் எங்கள் முன்னாள் மாணவர் திரு இளையராஜா அவர்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அவரை யாரோ என்று அல்ல, எங்கள் குடும்பத்தின் உறுப்பினர்களில் ஒருவராக அவருக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களாய் அமர்ந்து அவரை வரவேற்பதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இதோ உங்கள் ஆசிரியர் உங்களை பற்றி சில வரிகள். தாய் திரு நாட்டின் 79ஆம் சுதந்திர தின விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் என் இனிய காலை வணக்கத்தையும் அன்புடனே தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர் நம் முன்னாள் மாணவர். இவரே நம் முன்னாள் மாணவர். இவர் இன்று வருகை புரிந்து தலைமையேற்று சிறப்பு செய்வதில் என் உள்ளம் பேருவகை கொள்கின்றது. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். ஆம், விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதற்கிணங்க துள்ளித் திரியும் பள்ளி பருவத்தினை உயர்கல்வி வரை இவ்வளாகத்திலே பெற்றவர். ஆசிரியர் பலரால் செதுக்கப்பட்டு இன்று சிற்பமாக உருப்பெற்று நம் முன்னாள் தலைவராக ஜொலிக்கின்றார். அழைக்கப்பட்டவர் பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சிலரே என்பது போல அவர் படித்த வகுப்பில் மாணவர்கள் பல இருந்திடனும் கீழ்ப்படிதலையும் ஒழுக்கத்தையும் தன் இரு கண்களாக கொண்டு இளமையில் வலம் வந்ததால் இன்று அரசு அதிகாரியாக பொறுப்பேற்று அரசு வாகனத்தில் இவ்வளாகத்தில் வந்திருப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பள்ளியால் எனக்கு பெருமை, என்னால் இப்பள்ளிக்கு பெருமை என்பது போல இங்கு வந்திருப்பதில் பள்ளி மாணவர்களாகும் ஆசிரியர்களாகிய நாங்களும் பள்ளி மாணவர்களும்
பேருவகை கொள்கின்றோம். எளிமையான குடும்ப பின்னணியில் இருந்தாலும் விழிப்புணர்வோடும் தன்னால் முடியும், தன்னால் மட்டுமே சூழ்நிலையை மாற்ற முடியும் என்பதை கருத்தில் கொண்டு லட்சியத்தோடு படித்து இன்று அரசு துறையில் பணியாற்றும் நம் தலைவர் அவர்களை தலைமுறை ஆற்ற வந்திருக்கும் இவ்வேளையில் முன்பு சொன்னது போலவே ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று மகிழ்வது போல ஆசிரியர்களாகிய நாங்கள் இரண்டாம் தாயாக இருப்பதால் இன்று வருகையால் நாங்கள் பேருவகை அடைந்து தலைமையுரையாற்ற அன்புடனே அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க, நான் மேலே உட்காந்துருக்கேன். ஒரு வித்தியாசம் இல்லை. நானும் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு தான், இப்போ வரைக்கும் ஸ்டூடெண்ட்டு தான். அந்த ஸ்கூல் ஞாபகம் வருது. இதே ஸ்டேஜில் நிறைய டான்ஸ்லாம் ஆடியிருக்கோம். இப்போ தான் வந்து யூடியூப் மொபைல் எல்லாம் பார்த்து டான்ஸ்லாம் ஆடுறோம். எல்லாம் ஒரே மாஸ்டர், சந்திரா மாஸ்டர் தான். இறைவணக்கம் பாடலிருந்து லாஸ்ட் எண்டு ஆண்டு விழா லாஸ்ட் சாங் வரைக்கும் 30 பாட்டு 40 பாட்டுக்கு ஒரே மாஸ்டர் அவங்க மட்டும். 9th 10th இங்கே படித்தேன். 98 99 26 27 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஸ்கூலில் படித்தது. நாங்கள் வச்ச மரம் வந்து இப்போ பிரம்மாண்டமாக நிற்கிது. அதே மாதிரி நானும் இந்த பள்ளியில் படித்து நான் பிரம்மாண்டமாக இருக்கேன். அதுக்கு வந்து எங்கள் ஆசிரியர்கள் தான் காரணம், எல்லாமே ஆசிரியர்கள் தான் காரணம். படிப்பெல்லாம் நான் ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் நான். எங்கள் ஏரியாவில் இந்த சரௌண்டிங்கில் ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வந்து பெரிய ஸ்கூல்னு பார்த்தா ஃப்ரான்சிஸ் சேவியர் ஹை செகண்டரி ஸ்கூல் தான். இந்த யூனிஃபார்ம் போடுறது அவ்வளோ கெத்தாக போட்டு வருவோம் நாங்கள். இப்போ தான் யூனிஃபார்ம் மாறிடுச்சு. அப்போது ரெட் பேண்ட்டு, ஷர்ட் ரெட் ஷர்ட், செக்குடு ஷர்ட்டில் இருக்கும். படிக்கிறீங்களோ இல்லையோ நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்குங்க. ஒழுக்கம்தான் ஒரு மனுஷனுக்கு, ஒரு பொண்ணுக்கு, பையனுக்கு வந்து ஒழுக்கம்தான் பெஸ்ட்டு. மரியாதையை கற்றுக்குங்க. செகண்ட் என்னையை பொறுத்த வரைக்கும் படிப்பு ஒரு 2வது பட்சம். ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டா படிப்பு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். நாங்கள் படித்தப்போ வந்து அல்ஃபோன்ஸ் சிஸ்டர் இருந்தாங்க, அவங்க தான் ஹெச்எம்மாக இருந்தாங்க. இப்போ அவங்க சிஸ்டர் இல்லை. இப்போது எனக்கு 9th 10th +1 +2 காலேஜ் வரைக்கும் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சது அவங்க தான். இப்போ மாதிரிலாம் வந்து அவ்வளோ டெக்னாலஜி கிடையாது. அப்போல்லாம் ஒரு தவால் பைக்கிட்டு தான் போட்டு வருவோம். அப்போ வயர் கூட தான் எங்களுக்கு பேக்கு. அதையும் வந்து கீழே கிழிஞ்சிரும், டச்சு போட்டு தான் வரணும். இப்போ மாதிரி பேரண்ட்ஸ் உங்களுக்கு கேட்ட உடனே கொடுத்துட்றாங்க. எனக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. பெரிய பொண்ணு 10th படிக்கிறாங்க, சின்ன பொண்ணு 6th படிக்கிறாங்க. நாள் என்ன கேட்குறாங்களோ அடுத்த நாளே கொடுத்துட்றோம் நாங்கள். உங்களுக்கும் அதே தான், அதே மாதிரி தான் வாங்கிறீங்க. பட் எங்களுக்கு நாங்கள் படித்த சூழ்நிலை வந்து அப்படி கிடையாது. ஃபீஸ் கட்டுறதே வந்து இயர் 2 தான் ஃபீஸே கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபீஸ் கட்டுற மற்ற ஸ்கூலில் மாதிரி வெளியில் நிற்க வைக்கிறது, பனிஷ்மெண்ட் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு எல்லா டீச்சர்ஸும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எங்களுக்கு. அப்புறம் இந்த ஜெயசீலி மிஸ், கேம்ஸ் மிஸ்ஸு, ஞானம் மிஸ், தமிழம்மா எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இன்னொரு சயின்ஸ் மிஸ்ஸை சொல்லணும், அவங்க நிர்மலா மிஸ் சேரில் உட்காந்துருப்பாங்க, இதே மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. நாங்கள் அவங்களுக்கு கால் கீழே உட்காந்துருப்போம். படித்து ஒப்பிக்கணும். ஒரு மிஸ்டேக் ஆனாலும் திரும்ப வரிசைக்கு பின்னாடி போயிடணும். அந்த கேள்வி முடிக்கிற வரைக்கும் உட்கார வச்சுருவாங்க. அதே மாதிரி இப்போ நீங்களாம் பிடி எல்லாம் விளாட்றீங்க, ஏன் எங்களுக்கு விடவே மாட்டாங்க. எப்போ பிடி பீரியட் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்போம், எங்களுக்கு முன்னாடி அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே கிரவுண்டில் நாங்கள் விளையாடதே வந்து ரேர். ஏதாவது சாயந்தர டயத்தில் வந்து நைட் டயத்தில் வந்து இங்கே உட்காந்து நைட் ஸ்டடி எப்போ சாப்பிடுவோம், இங்கே சாப்பிடுவோம் இல்லை அங்கே சாப்பிடுவோம். பிடியே விடாமல் எங்களை வளர்த்துட்டாங்க அந்தளவுக்கு. அப்படி அவங்க வளர்த்தனால தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம். ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ்க்கு நல்ல மரியாதை கொடுத்து பழகுங்க, பேரண்ட்ஸுக்கு மரியாதை கொடுங்க. இந்த வேர்ல்டுலே வந்து கர்வப்படாத 2 ஜீவன் ஒரு ஸ்டேஜில் மேலே அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறாங்க அப்படின்னா கர்வப்படாத 2 ஜீவன், ஒன்று பெற்றவங்க, இன்னும் டீச்சர்ஸ். இவங்க 2 பேர் மட்டும்தான் வந்து பொறாமப்பட மாட்டாங்க. ஐயோ ஏன் அண்ணன் தம்பி கூட பொறாமப்படுவாங்க, அவன் வீடு வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், அப்படி இருக்கான் இப்படி இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம கூட வந்தவன் இப்படி ஆகிட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ டீச்சர்ஸ் மட்டும்தான் வந்து ஏணி தான் அவங்க. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏணி தான். ஏற்றி விட்டு கீழே இருந்து அழகு பார்ப்பாங்க. எனக்கு வாட்ச டீச்சர்ஸ் அப்படி தான் இருந்தாங்க. நான் 1லேருந்து 8th வரைக்கும் முருகபவனம் ஸ்கூலில், காசூலன் ஸ்கூலில் படித்தேன். 9th 10th இங்கே. +1 +2 வந்து படிக்க முடியலன்னு இருக்கிறப்போ முனிசிபால் ஸ்கூலில் தான் சிஸ்டர் தான் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சாங்க. இப்போ சுசிலா சிஸ்டர்லாம் இருந்தாங்க. இப்போ வரைக்கும் அவங்க கான்டாக்டில் இருக்காங்க. காலேஜ் வந்து பழனியாண்டவர் காலேஜ், பிஎஸ்சி. அதுக்கப்புறம் பிஎட் வந்து ஜேகே காலேஜ். டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து பைபாஸ் பக்கத்தில் இன்ஸ்டியூட் இருக்குது. டிகிரி பிஏ தமிழ் வந்து கரசலில் பண்ணேன். அட்வான்ஸ் டிப்ளமோ இன் செரிகல்ச்சர் கோர்ஸ் வந்து 2 years கோர்ஸ் பண்ணேன். நானும் நிறையா படித்தேன். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்தேன். அவ்வளோ பேக்ரவுண்ட்லாம் பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையவே கிடையாது. சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டம். நான் வளர்ந்த இடமே வந்து முத்தலகுப்பட்டி தான். எல்லாருமே ஒன்று தான். நான் பெரியவனா நீ பெரியவனா இதில் யாருமே கிடையாது. எல்லாருமே வந்து சமந்தான். நம்ம உறுதிமொழி ஏற்றோம்ல, இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தோர்னு. நான் அந்த ஊருக்காரன், நான் இந்த ஊருக்காரன், அதெல்லாம் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. இன்னும் நீங்கள் பெரிய இடம் போனாலும் சரி, அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறப்பையும் சரி, அந்த இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் படித்த 10th கிளாஸ் ரூம் அங்கே இலவம்பஞ்சு மரம் இருக்கும். அந்த மரத்தில் தான் நான் நைட் ஸ்டடி எப்போ சாப்பிடுவோம். இங்கே சத்துணவு தான் எங்களுக்கு. சத்துணவு போட்ட அந்த அக்கா பேர் கூட தெரியல எங்களுக்கு. அவ்வளோ எல்லாத்துக்கும் சாம்பாரை அப்படியே மேலே கலக்கி விட்டினாலும் எனக்கு அந்த காயை எடுத்து வலிச்சு போடுவாங்க. நைட்டு பிள்ளையும் படிக்குதுங்க. அப்போ நைட் ஸ்டடி அப்போலாம் 4:30 மணிக்கு ஸ்கூல் விட்டுருவோம். 4:20 விட்டுருவாங்க. திரும்ப 5:30க்கு வந்துடணும். 5:30க்கு வந்து திரும்ப ஸ்டடி இருக்கும். 5:30 to 8 மணி வரைக்கும். அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு 9 மணி ஸ்டார்ட் ஆச்சுன்னா 11 மணி வரைக்கும் படிக்கணும். திரும்ப காலையில் 4:30க்கெலாம் எழுப்பி விட்ருவாங்க. இப்போ உள்ள ஸ்டூடெண்ட் யாருமே நீங்களாம் அடிக்கிறதில்ல இல்லைங்க சார்? அடிக்கிறதில்ல. அடியெல்லாம் வெளுன்னு வெளுத்துவாங்க. நைட்டு 12 மணிக்கெல்லாம் அடி வாங்கியிருக்கோம் இந்த ஸ்டெப்ஸு வாசலில். அவ்வளோ அடி விழுவும் நைட் ஸ்டடி. அப்போ நைட் ஸ்டடிக்கும் சரி பகல் ஸ்டடி எங்கே பார்த்தாலும் யார் சுற்றி எங்கே பார்த்தாலும் கண்ணை முடிச்சு பார்த்தாலும் பெரம்போடு நிற்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். அவ்வளோ அடி அடிப்பாங்க. அடிச்சுட்டு எங்கள் டீச்சர்ஸ்லாம் உள்ளே போய் ஸ்டாஃப் ரூம் அழுதுருப்பாங்க. அடிக்கிறதே அடிச்சுட்டு கையெல்லாம் எங்கள் வீங்கிரும். ஆனால் அது ஒரு ஸ்டேஜில் வந்து இன்றைக்கி ஏன் அடி கம்மியாக அடிக்கிறாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு எங்களுக்கு. 9th அவ்வளோ அடி, 10th அவ்வளோ அடி. பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டாங்க. ஃபஸ்ட் மார்க் வாங்குறதுக்கு அதே அடி தான், லாஸ்ட் மார்க் வாங்குறதுக்கு அதே அடி தான். எனக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு இப்பள்ளியால் எனக்கு பெருமைன்னு ரொம்ப எனக்கு கர்வமாக இருக்குது. நான் படித்த ஸ்கூலில் இங்கே வந்து நிற்கிறது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. அதே மாதிரி நீங்களும் வரணும். நம்ம ஸ்கூல் எப்போயுமே வந்து வாலிபாலில் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பெஸ்ட்டு தான். இப்போ ஹாக்கியிலே நல்லபடியாக வந்துட்டுருக்கீங்க. சர்டிஃபிகேட் வாங்கின எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லபடியாக வாங்க. படிப்பு மட்டும் ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் வச்சுக்காதீங்க. பலமுகத்தன்மையை வச்சுக்கோங்க. டான்ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டு இறைவனுக்கு பாடின அந்த 2 பொண்ணுங்க வாய்ஸ் அவ்வளோ சூப்பர். இங்கே படிக்கிற நான் எல்லா முகமும் வந்து ரொம்ப ரிச்சானவங்களாம் இல்லைங்கிறது தெரியுது. ரிச்சு நம்மளுக்கு தேவை கிடையாது. ஒழுக்கம் தான் கண்டிப்பாக கடைசி வரைக்கும். இப்போயாவது அதான் சொல்கிறேன், ஒழுக்கத்தை மட்டும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. எது போனாலும் போகட்டும், கடைசியில் கல்வி மட்டும் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணுங்கிறது. கண்டிப்பாக வேணும் கல்வி நம்மளுக்கு. எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து எஜுகேஷனை விட்டுறாதீங்க. பொண்ணுங்க எங்களோட ஜென்ரேஷனில் வந்து அப்போ +2 படிக்கிறதே பெரிய விஷயம். பொம்பளை பிள்ளைய இப்போ டபுள் டிகிரி படிக்கிற எல்லாம் படிக்கிறாங்க. ஐடி ஃபீல்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து பொண்ணுங்க சாதிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் நல்லா சாதிச்சு இதே ஸ்கூலுக்கு அடுத்த ஜென்ரேஷனாக நீங்கள் வர்றதுக்கு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக வருவீங்கன்னு நம்புகிறேன். வந்துடலாமா? சவுண்டே இல்லையே. ஓகே. நல்லா படிங்க, நல்லதே படிங்க. நன்றி. தேங்க்யூ. அண்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சார், உங்கள் ஸ்கூல் அப்படியே தான் இருக்குது. இன்னும் ஒழுக்கம் மட்டும்தான் இங்கே, படிப்பு 2வதாக. ஒரு சின்ன திருத்தம் அதில் ஆதரவோடு கருணையோடு வழிந்தோடு அன்போடு நாங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக தேவையான நேரத்தில் கண்டிப்பாக முழுமையாக கொடுக்குறோம். அதனால் மட்டும்தான் எங்கள் மாணவர்களால் இவ்வளவு அழகாக சிறப்பானவர்களாக எல்லா துறையிலையும் அவர்களால் சாதிக்க முடிகிறது.
படிப்பு மட்டுமல்ல, விளையாட்டுத்துறை மற்ற எல்லா கலைகளிலும் எங்கள் மாணவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள். எங்க மாணவர்களுக்கு எப்பயுமே நாங்கள் டாஸ்க் ஒன்று கொடுப்போம். அது இப்போ ஞாபகப்படுத்த தோணுகிறது. கையில் ஒரு பேப்பர் கொடுத்து, எதிர்காலத்தில் நீ ஒருவேளை இந்த பள்ளிக்கு விருந்தினராக, சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டால் நீ என்ன செய்வாய், உன்னை எப்படி உன்னோட ஆசிரியர்கள் வரவேற்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாய்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே ஒரு டாஸ்க்லாம் கொடுத்துருக்குறோம் எங்கள் பிள்ளைகளுக்கு. எழுதியிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? ஹையர் செகண்டரி நிறைய எழுதுனாங்க. ஐஏஎஸ் கலெக்டராக வருவேன், ஐபிஎஸ்ஸாக வருவேன், உங்களை போல ஜாயின்ட் டைரக்டராக வருவேன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எங்கள் மாணவர்களில் அல்லது மாணவிகளில் சீக்கிரமாக இந்த இடத்தில் வரப்போகிற பலர் அங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி. Are you really accepting this? Are you with me all? இருக்கியா? அந்த நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? Yes, thank you so much sir. We are really grateful to have you here. Thank you. அடுத்ததாக, it's the time to show our gratitude towards the successful execution of this event. So I call upon Mrs. Selvi to give away the vote of thanks. Good morning to everyone present here. It's my proud privilege to deliver the vote of thanks on this momentous occasion of our Independence Day celebration. First, I would like to express my heartfelt gratitude to our chief guests for gracing this event and sharing their valuable thoughts with us. Your words truly inspired us to honor our freedom and be responsible citizens. Thank you, sir. I would also like to thank our respected principal and dedicated teachers who guided and supported us in organizing this wonderful program. Thank you, sister teacher. A special thanks to all the students. Last but not least, a big thank you to the audience for your time, your attention and your appreciation. Your presence made today's celebration truly special. Thank you, audience. Let us continue to remember the sacrifices of our freedom fighters and work towards building a strong, united and progressive India. Jai Hind. Thank you. One more thing is left here. The small boy is asking for his time to share his kavida here. I cannot say no. I'm sorry. சுதந்திர தின கவிதை. பறக்குது என் நாட்டுக்கொடி, எங்களின் உயிர் நாடி, எங்கள் முன்னோர்கள் செய்த தியாகம் இன்று எங்கள் வாழ்வுமானது. வெள்ளையனை விரட்டியடித்து வேங்கை புயலாக எங்களின் வீரத்தை போற்றும் எங்கள் தாய்நாடு. நன்றி. Thank you. God bless. All of you get up please. Stand on your feet now. It's time for national anthem. Nattupan. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल दलसित रंगा दब शुभ नामे जागे दब सुभाषिष माये जागे दब सय गागा जनगण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். 79வது சுதந்திர தின வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். மாணவர்களே, இப்போ அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்படும். நீங்கள் அமர்ந்திருக்கிறக்கூடிய இடங்கள்லையே அமர்ந்து விடுங்கள். ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு அதை வழங்குவார்கள். அதன் பிறகு நம்முடைய இல்லங்களுக்கு அமைதியாக உங்களுடைய வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவருடைய தலைமை ஆசிரியரையும் ஆசிரியர் பெருமக்களையும் மரியாதை செய்ய விரும்புகிறது நிமித்தமாக
இந்த தருணம் அவருடையது. He wants to honor our correspondent NHM. Big round of applause please. Thank you. ஆசிரியர்களுடைய பெருமை மிக்க தருணமே இதுதான். Thank you. மாணவர்களுடைய அன்பான கரவொலி தேவைப்படுகிறது உற்சாகமாக. Thank you. இதை தவிர பெருமை ஆசிரியர்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. மாணவர்கள் அவங்களுடைய இருக்கையிலிருந்து எழுந்து கொள்ளலாம். The program is over now. Thank you. Have a good day today. Enjoy your day.